Hello crypto traders, welcome to our channel. நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்தியன் எக்ஸ்சேஞ்சருக்கும் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். அதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சர் தான் பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸில் டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து ஐஎன்ஆரை டெபாசிட் பண்ண முடியாது. அப்போ எப்படா இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸில் ட்ரேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்சரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதில் டெபாசிட் பண்ணிவிட்டு டிரான்சாக்ஷன் ஃபீஸ் கம்மியாக இருக்கிற ஏதாவது ஒரு கிரிப்டோ காயினை செலக்ட் பண்ணி அந்த கிரிப்டோ காயினை பை பண்ணிவிட்டு அந்த கிரிப்டோ காயினை இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை செல் பண்ணி டாலராக மாற்றி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் P2P சப்போர்ட் பண்ணுறாங்க. இது பற்றி அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். இப்போதைக்கு P2Pனா என்னன்னு சொல்கிறேன். அப்படின்னா ஒன்றும் இல்லை. P2Pனா ஆல்ரெடி இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சரில் அக்கௌண்ட் வச்சுருவங்க கிட்ட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வாங்கி நம்ம ஐஎன்ஆரை அவங்க அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணோன்னா அவங்க கிரிப்டோ கரன்சியை நம்ம வேலெட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஆனால் பெட்டர் ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தது தான். அப்போது உங்களுக்கு ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்சர் தேவைப்படும். ஸோ இப்போ இந்தியன் எக்ஸ்சேஞ்சரில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்தியன் எக்ஸ்சேஞ்சர் நிறைய இருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் நாங்கள் giottus எக்ஸ்சேஞ்சரில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஏன் giottusன்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எக்ஸ்சேஞ்சர். அது மட்டும் இல்லாமல் டெபாசிட் பண்ணும்போது எந்தவித ஃபீஸும் கிடையாது. அண்டு இந்த எக்ஸ்சேஞ்சரில் ட்ரான் காயின் வாங்கி வேறு எக்ஸ்சேஞ்சருக்கு சென்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் ஃபீஸ் கிடையாது. ஓகே காய்ஸ், இப்போ அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணோன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு அண்ட் பேங்க் அக்கௌண்ட் கம்பல்சரி இருக்கணும். இப்போது எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்கள் ஆக்டிவ் மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் அண்டு ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் பேஜில் இமெயில் வெரிஃபை பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் ஒன்ஸ் வெரிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ண சொல்லி கேட்கும். அங்கே பார்த்தீங்கன்னா சென்ட் ஓடிபின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்னு வரும். இப்போது ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி கேட்கும். அதுக்கு நீங்கள் இங்கே ப்ரௌசர் ஃபைல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பேன் கார்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். தென் ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பேன் கார்டில் இருக்கிற மாதிரி நேமும் அப்புறம் பேன் கார்டு நம்பர் அப்புறம் ஆதார் கார்டு நம்பர் ஜென்டர் செலக்ட் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணணும். அப்புறம் சப்மிட் ஃபார் வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டு இப்போது பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும். அக்கௌண்ட் நம்பர், கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் டைப்பு ஃபில் பண்ணிவிட்டு ஆட் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் வரும். அவ்வளோதான் காய்ஸ். ஒரு 15 மினிட்ஸில் KYC வெரிஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங்கில் ஏதாவது ப்ராப்ளம்னா டெலகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக சிக்னல்ஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட் நம்ம டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.